ஹாய், இன்னைக்கு நவம்பர் 17th மண்டே, வீக்குடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே. ஸோ மார்னிங் வந்து ஒரு நல்ல டீ போட்டு, இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு, நான் வந்து இந்த வீக் சாட்டர்டே, சண்டே வெளியில் போயிட்டதுனால கிராசரிஸ், ஃப்ரூட்ஸ் எதுவுமே வாங்க முடியல. ஸோ அதோடைய லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு $20 வச்சு ஒரு $41 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து நான் இன்னைக்கு என்னுடைய கிராசரி எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி அந்த ஃபண்டை வந்து நான் விட்ரா ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 4-5 அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறேன். நான் வந்து எப்போவுமே ஒவ்வொரு ஃபண்ட் அண்ட் ஒவ்வொரு அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்குன்னு வந்து நான் பிரித்து தான் ட்ரேட் பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து நான் என்னுடைய ஃபேமிலி எக்ஸ்பென்ஸுக்கு, வெளியில் போகிறதுக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் சில அக்கௌண்ட்ஸ் வந்து நான் என்னுடைய இஎம்ஐஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் ஃபண்ட் வந்து விட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ட்ரேடிங் இஸ் ஃபுல்லி ரிலேட்டட் வித் அவர் எமோஷன்ஸ் அண்ட் அவர் டே டு டே லைஃப்னு. அது வந்து அது உண்மையாலுமே நீங்கள் ட்ரேட்ஸ் பண்ணி அந்த ப்ராஃபிட்ஸை எடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியும். அண்ட் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு ஆம்லேட் போட்டு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துட்டு ஈவினிங்குமே கொஞ்சம் வெளியில் போகிற வேலைகள் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் தான் வந்து இந்த ட்ரேட் வந்து நான் அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ட்ரேடுடைய என்ட்ரி எப்படி எடுத்தேன் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போடுறேன், பாருங்கள்.